கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் பார்க்க போவது சந்தோஷம். நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த உலக பிரகாரமான பாரங்களில் மன கஷ்டங்களால் இழுக்கப்பட்டு நம்ம சோர்வாய் காணப்படக்கூடாது. யாராவது நம்ம பார்த்தாங்கன்னா அந்த சிஸ்டர்கிட்ட நம்ம பேசினா நம்மளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கணும் என்று நினைக்கணும். நம்மளை கண்ட உடனே ஓடி போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. சிலவங்க நினச்சிவாங்க எப்போ பார்த்தாலும் துக்க முகமாகவே இருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாம் இருக்கும், ஒரு குறைவும் இருக்காது. ஆனாலும் எந்த நேரமும் அவங்க தலையில் ஏதோ ஒரு மழையே விழுந்த மாதிரி இருப்பாங்க. எதுவுமே இல்லாத போல் அப்படியே சோகமாக இஞ்சி தின்ன குரங்கு போல் இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசணுன்னாலும் நம்ம என்ன செய்யணும், பணம் கொடுத்தா கூட அவங்க பேச மாட்டாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் நாமும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் அதே தான் விரும்புகிறார். துக்கமாக இருப்பதை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது 118ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிபுற கடவோம் என்று சொல்லியிருக்கிறார். நாளுன்னு ஒரு விசேஷ நாள், அந்த நாள் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லா நாளும் வருஷத்தில் 365 நாட்களும் நமக்கு சந்தோஷமான நாட்களாய் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ நாள் இருப்போம் என்று சொல்ல முடியாது. இருக்கின்ற நாள் வரைக்கும் நம்ம சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். நாமும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம கூட இருப்பவர்களையும் நம்ம என்ன செய்யணும், சந்தோஷப்படுத்தணும். இந்த நம்ம துக்கமாக இருந்த முறிந்த ஆவி என்ன செய்யும், எலும்புகளை உலரப்படணும். மனம் மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், ஒரு மருந்து. இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் இருதயம் கூட கொஞ்ச நாள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்கும், அதனால உங்களை ஆயுசு நாட்கள் கூட இருக்கணும். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா அதற்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம தேவனே நம்மிடத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவர் நம்மோடு இருக்கும்போது தான் நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். உலக பிரகாரமாக இருக்கவங்க என்ன நினைப்போம், நம்ம தான், நான் என்னையும் சொல்லிடுவேன், நம்ம என்ன நினைப்போம், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், பணம் வேணும்னு நினைப்போம். நம்மகிட்ட தான் பணம் இல்லையே, எங்கேருந்து நம்மளுக்கு சந்தோஷம், பணம் இருந்தால் நான் அதை வாங்குவேன், இதை வாங்குவேன், நான் சந்தோஷமாக இருப்பேனே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த பணம் நமக்கு முற்றிலும் நமக்கு சந்தோஷத்தை தராது. சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பதவி உயர்வே இல்லை, நான் எப்பவும் அதே நிலைமையில தான் இருக்கேன் அப்படின்னா அதனால் அவங்க எப்பவும் துக்கம் போகணும். எனக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்கலாம் ப்ரமோஷன் கிடச்சி எங்கேயோ போயிட்டாங்க, நான் இன்னும் அதே நிலையில தான் இருக்கேன்னா எப்பவும் துக்கமாக இருப்பாங்க. அது அப்படி இருக்கக்கூடாது. அப்போ தேவனிடத்தில் சொல்லுங்கள், அவங்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும். ஒருவேளை வேலை இல்லையா, உங்கள் பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கலையா, கடன் பிரச்சனை இருக்கா, வீட்டில் வந்தோன்னா கடன்காரன் கதவு தட்டுதாங்களா, என்ன செய்ய, வீட்டுக்கே போக முடியல, அந்த இருள் வந்த பிறகு தான் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கா, பயந்து எப்பொழுதும் துக்கமுகமாய் காணப்படுங்களா, கத்திரிடத்தில் நீங்கள் பாரத்தை வைங்க. அப்போ அந்த சுமைகள்லாம் மாறி போகும். அவரிடத்துல சொல்லும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுக்கு ஏற்ற வழியை தேவன் உண்டு பண்ணுவார். சிலவங்க நினைப்பாங்க, இந்த உலக பிரகாரமான சிற்றின்பங்களில் போனால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், தியேட்டரில் போய் சினிமா பார்த்தா அந்த சந்தோஷம் கிடைக்கும்னு நினைப்பாங்க. அந்த 3 மணி நேரம் அவங்க ஒவ்வொன்று கற்றுவாங்க, ஏதோ சந்தோஷமாக இருப்பது போல் நடிப்பாங்க. பழையபடி வீட்டுக்கு வந்தால் அதே சூழ்நிலை தான். அதே போல் குடிகாரர்கள் நினைச்சுவாங்க, எனக்கு மனக்கவலைக்கு தான் நான் ஊற்றுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சவங்க குடிப்பாங்க. அந்த குடியினால அவங்களுக்கு கொஞ்ச நாள் எங்கேயோ கொஞ்ச நேரம் அவங்களுக்கு பரவசமாக இருந்தது போல் தெரியும். ஆனால் பழையபடி அந்த போதை இறங்கினோடனே முதல்ல இருந்த துக்கத்தை விட அதிகமான துக்கம் அவங்களுக்கு வந்துடும். அவங்க காலம்லாம் அதை விட முடியாதபடி அந்த குடி பழக்கத்தில் அவங்க சிக்குண்டு மாறிடுவாங்க. அதனால அந்த குடி பழக்கம் நம்ம சந்தோஷத்தை தராது. அதனால் நம்ம வீட்டில் துன்பங்களும் சண்டைகளும் கலகம் போராட்டம் தான் கடன் பிரச்சனைகள் தான் வரும். அதனால் குடி பழக்கம் அந்த சிற்றின்பங்கள் நம்மளை ஒருபோதும் சந்தோஷப்படுத்தாது. அதே போல் எங்கேயாவது பிக்னிக் போயிட்டு வந்தால் நல்ல வசதி உள்ளவங்க உலக சுற்றுலா மாதிரி நல்ல பெரிய பெரிய நாடுகளுக்கு போய் அங்கே போய் நம்ம இன்ப சுற்றுலா போயிட்டு வரோம் அப்படின்னு போகலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. சிலவங்க
அவங்க மனசு வந்து கொஞ்சம் நல்லதாக ஒரு வருஷத்துக்கு ஒரு நேரம் சுற்றுலா மாதிரி பிக்னிக் மாதிரி போயிட்டு வருவாங்க. அது டூரிஸ்ட் போயிட்டு வருவாங்க. அது உண்மையில நல்லது தான். ஆனால் அது நிரந்தர சந்தோஷம் இல்லை. கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கும். அந்த சூழ்நிலைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பழையபடி வீட்டுக்கு வந்தோன்னா அதே வேலை, அதே வீட்டில் வேலைக்கு போகணும், அதே சூழ்நிலை தான். அதனால் அதுவும் நமக்கு என்ன செய்யாது, ஒருபோதும் நமக்கு ஆறுதல் தராது. சரி, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி வீடு எல்லாமே வாங்கிட்டாங்க. பிள்ளைகளெல்லாம் நல்லா படிக்க வைத்து பிள்ளைகள்லாம் நல்ல வேலைக்கு வந்துட்டாங்க. பிள்ளைகளையும் நல்ல மாதிரி திருமணம் முடித்து பேரன் பேத்தியெல்லாம் பார்த்தாச்சு. என் பேத்தி பிறக்க வரைக்காது எசப்பா என் ஜீவனை தாருங்கன்னு சொல்லுவாங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்க, என் பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கு, அவளை வளர்த்து அவளை ஆளைக்கூடணும், அதுக்கப்புறம் திருமணம் முடியணும், அதுக்கப்புறம் பேரன் பேத்தி இப்படி ஆண்டுட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் நான் போனால் நிம்மதியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில இல்லை, அது ஒரு தொடர்கதை மாதிரி தான் இருக்கும். கர்த்தருக்குள்ளே வந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். மற்றபடி உலக பிரகாரமாக இருக்கும்போது அந்த சந்தோஷம் ஒருபோது நமக்கு நீடித்த சந்தோஷமாய் இருக்காது. அதனால் பணம் வந்து ஒருபோது நமக்கு சந்தோஷத்தை தராது. பணம் அவசியம், அந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு பணம் அவசியம். ஆனால் அது சந்தோஷத்தை தருணாலும் அந்த பூரண சந்தோஷத்தை நம்மளுக்கு என்ன செய்யாது, நிரந்தரமான சந்தோஷத்தை தராது. அதனால் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் ஆண்டவரை தேடுவர்களாய் நம்ம காணப்படணும். இந்த உலக ஆஸ்தி சம்பத்து எல்லாம் ஒரு நாள் அழிந்துடும். ஒருவேளை நம்மளுக்கு உலக பிரகாரம்னா ஆஸ்தி எல்லாம் இருந்தாலும் அதை அனுபவிக்க நம்மளுக்கு உடம்புல ஜீவன் வேணும். கஷ்டப்பட்டு நம்ம உழைத்து இன்னும் கொஞ்சம் உழைக்கும் நல்லா நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் நம்மளுக்கு ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் இருந்தால் தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். அதனால் எப்பொழுதும் பணம் ஆஸ்தி வீடு அப்படின்னு நினைச்சக்கூடாது, அழிந்து கொண்டு இருக்கக்கூடாது. தேவை இதெல்லாம் நம்ம உலகத்தில் வாழ்வதற்கு, நம்ம பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, படிக்க வைப்பதற்கு, பிள்ளைகளை ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு தேவைதான். நம்ம ஊழியத்தை தாங்குவதற்கு, ஆலயத்துக்கு போகும்போது நம்மளால் ஏண்ட காணிக்கைகளை செய்ய, உலக பிரகாரமான மக்களோடு பழக, எல்லாவற்றிற்கும் பணம் முக்கியத்துவம் தான். ஆனாலும் அதே முக்கிய தேவையாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. நம்ம உயிர் இருந்தால் தான் எல்லாத்தையும் என்ன செய்யணும், நம்ம செய்ய முடியும். நல்ல மனம் வேணும். இல்லை நல்ல மனம் இருந்தால் தான் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். சிலவங்க நினச்சிவாங்க, தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்த மாட்டாங்க. அவங்க பக்கத்தில் போய் இருந்தாலே, நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். என் கணவன் மறைக்க போகும்போது ரொம்ப வருடமாக, ஒரு 5, 6, 7 வருடமாக யாரையாவது பார்த்து அந்த கதையை தான் நான் பேசுவேன். அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் அந்த பழைய கதையை. ஒருவேளை செல்லவங்க பரிதாபமாக கேட்பாங்க, செல்லவங்க இவளுக்கு வேலையே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன இப்படி வந்து எப்போ பார்த்தாலும் இதே தான் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். இப்போ எனக்கு மட்டும்தான் துக்கம் பாரம் அப்படின்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சின்ன குழந்தைகள் பார்த்தா அதுவும் டென்ஷன் தான் சொல்லணும். ஸ்கூலில் ஹோம் ஒர்க் எழுதணும், மற்ற காரியங்கள், எங்கள் அப்பாட்ட அந்த பொருள் கேட்டவங்க தரல, அது ஒரு டென்ஷனாக இருக்கும். விளையாட என்னை விடலை, படிக்க வச்சுட்டாங்க, வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டாங்க, இனி வெளியே விடலை, என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அவங்க கூட விடலை எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி அது ஒரு டென்ஷனாக இருக்கும். அப்போ சிறு குழந்தைகள்லேருந்து வாலிபர்கள்லேருந்து இந்த இளம் தலைமுறையிலேருந்து முதியவர்கள் வரைக்கும் உலகத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்க தான் செய்யணும். அதனால் நமக்கு மட்டும்தான் நம்ம பாரமாக நம்ம மட்டும்தான் இருக்கணும் என்று ஒருபோதும் துக்க முகமாய் நம்ம காணப்படக்கூடாது. நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம என்ன செய்யணும், பாரத்தை போடணும். அப்படி போடும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்முடைய சங்கடங்களை எல்லாம் மாற்றுவார். நம்ம பாரத்தை எல்லாம் அவர் என்ன செய்வார், அதை எல்லாவற்றையும் நீக்கி விடுவார். அப்பொழுது நமக்கு ஒரு குறைவும் வராது. அது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை தேட வேண்டும். அப்பொழுது நம்ம உள்ளத்துக்கு வந்து மகிழ்ச்சி, எப்பொழுதும் பூரண மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி நமக்கு காணப்படும். இந்த பறவைகள்லாம் பாருங்கள், காலையில் கீச்சு 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 கீச்சுன்னு அது எவ்வளவோ சந்தோஷமாக பாடும். அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கா? அது எவ்வளோ அழகாக பாடுது. மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நடனம் ஆடுது. அந்த அந்த மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையான மலர்கள் கனிகளெல்லாம் கொடுக்குது. நம்மளை சந்தோஷப்படுத்துவதற்காக தேவன் அதெல்லாம் படைத்திருக்கிறார். அதனால் நமக்கு எல்லா பொருளையும் ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை உபகரிச்சா தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ வீட்டில் வந்து நம்ம சில நேரங்களில் ஏதாவது பாரம் இருந்தால் என்ன செய்யலாம், வீட்டில் டிவி இருக்கும், அதை என்ன செய்யலாம், நம்ம ஆன் பண்ணி நமக்கு பிடித்தமான தேவ ஊழியர்கள் எழுதின சந்தோஷமான பாடல்களை கேட்டு மகிழலாம். கர்த்தருடைய வேத வசனத்தை என்ன செய்யலாம்,
நம்மளால் பைபிள் எடுத்து படிக்க முடியலன்னு என்ன செய்யலாம், அந்த டிவியில் அந்த வசனத்தை பார்த்தா அது நம்ம யூடியூப் மூலமாக கிடைக்கும். அந்த வசனங்களை நம்ம படிக்கலாம். ஏதாவது தேவ ஊழியர்களுடைய பிரசங்கத்தை கேட்கலாம். அதாவது அல்லட்ட நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல கல்யாண நிகழ்ச்சிகள், வீடு பால்காய்ப்பு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போட்டு நம்ம பார்க்கலாம். அப்படி நம்ம என்ன செய்யலாம், நம்ம மனதை மாற்றிக்கொண்டே நம்ம காணப்பட வேண்டும். நம்ம துக்கத்தை வந்து என்ன செய்யணும், கத்திரிடத்தில் மாத்திரம்தான் நம்ம சொல்லணும். மற்றவர்களை ஒருபோதும் நம்ம சோர்வுபடுத்தவே கூடாது. நம்ம யாராவது பார்த்தாங்கன்னா, ஐயோ இந்த சிஸ்டர் பாருங்கள் இவ்வளோ சூழ்நிலையிலும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினைத்து என்ன செய்யணும், அவங்க நம்மளோட என்ன செய்யணும், சேரதுக்கு விரும்பணும். ஐயோ இவங்களா, ஐயோ இவங்ககிட்ட போனால் நமக்கு இருக்க கஷ்டத்தை விட இன்னொரு கஷ்டமாக இன்னொரு பாரமாக என்று நினைச்சக்கூடாது. ஒரு காலம் யாரும் நினைக்கக்கூடாது. நம்ம அநேகருக்கு அந்த சமாதான வார்த்தைகளை, மகிழ்ச்சியான வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், கூறுகிறவங்கள நம்ம காணப்படணும். நம்ம ஏற்ற நேரத்தில் நம்ம சொல்லுகிற வார்த்தை வந்து அவங்க இருதயத்தில் அந்த வார்த்தையை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தையாக காணப்படும். அந்த வார்த்தை வந்து வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொருட்பழங்களுக்கு ஏற்றது போல காணப்படும். அவ்வளோ மகிழ்ச்சி இருந்து நம்ம தேன் கோட்டிலேருந்து ஒழுங்கும் தேனை சாப்பிட்டது போல என்ன செய்யணும், அந்த இருதயத்தில் மன மகிழ்ச்சி வருவது போல நம்ம என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இந்த விதைக்கிறவங்க பாருங்க, அவங்க விதைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. நினைப்பாங்க இவ்வளவு விதைக்கிறோம், அதற்கேற்ற அறுவடை நம்மளுக்கு கிடைக்குமா என்று நினைத்து தான் போவாங்க. ஆனால் அறுத்த அரிகளை அவங்க திருப்பி கொண்டு வரும்போது கம்பீரத்தோடு வருவாங்க. எவ்வளோ சந்தோஷமாக வருவாங்க பார்த்தீங்களா. நம்ம விதைச்சது நம்ம வயலில் உள்ளது, அது நம்ம ஒரு இப்போ நாங்கள் வந்து இந்த ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது என் கணவன் நானும் சேர்ந்து ஒரு மாமரம் வச்சோம். 2 மாமரத்தை மாங்கன்றுகளை ஒட்டு சேர்த்து வைத்தோம். என் கணவர் தினமும் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வேலையை அது தண்ணி எரு போடுற வேலை தான். அது வந்து ஒரு 5 வருஷத்தில் அது வந்து காய்த்துது. முதல்ல ஒரு 8 காய் காய்ச்சி பெரிய ஒவ்வொரு காயும் 1.5 கிலோவுக்கு இருக்கும். 1.5 கிலோ 2 கிலோ இருக்கிற மாதிரி காய்ச்சி. அப்பொழுது எங்களுக்கு வந்த சந்தோஷம் அளவற்ற, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துருவாங்க. அப்போ இந்த உலக பிரகாரமான அதே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் நம்ம ஆண்டவரை தேடும்போது அது நமக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா. நம்ம கையினால் ஒரு எலுமிச்சை மரமோ, ஒரு முருங்கை மரமோ, ஒரு மாதுளை மரமோ, ஒரு கொய்யா மரமோ, நாங்கள் வந்து அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது ஏராளமான எல்லாரும் அந்த அங்கே பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருந்துச்சு. அப்போ நம்ம தமிழ்காரங்க, நம்ம கிறிஸ்டினில் சர்ச்சில் வந்து கல்யாணம் வச்சுருந்தா யாராவது தெரிஞ்சவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க, என் கணவர் பார்த்து சொல்லுவாங்க, மனவா உன் வீடு ஏதேன் தோட்டத்தை போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடு அவ்வளோ பிரமாதமாக இருக்காது, ஆனால் சுற்றிலும் அவ்வளோ தோற்றமாக மகிழ்ச்சி. நாங்களாம் காலையில் எழும்பி வீட்டுக்குள்ளே கூட ஜாஸ்தி இருக்க மாட்டோம். அந்த வெளியில் தான் நாங்கள் வந்து ஒரு கட்டில் போட்டு அதில் உட்காந்து வெளியில் தான் உட்காந்து நாங்கள் எப்பவுமே சாப்பிடுவோம். அப்படி அந்த மரங்களில் அந்த சீசன் வச்சுன்னா வெளிநாட்டு குருவி வந்து என்ன செய்யும், கூடு கட்டும், அது முட்டை விட்டு குஞ்சுகளை, அதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்த நாட்கள் உண்டு. அதெல்லாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால் என்ன செய்யணும், நீங்கள் அந்த சூழ்நிலைகள், இயற்கை தந்த அழகை பார்த்து நம்ம என்ன செய்யணும், ரசிக்கணும். அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும், நம்ம உள்ளமும் எப்பொழுதும் சந்தோஷமானா நம்ம என்ன பூரிப்படையணும். அப்பொழுது நம்மளுடைய ஆயுசு நாட்கள் பெறுகிறவர்களாய் காணப்படும். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்படாமல் எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமாய் காணப்படணும். ரோமர் 12:12 அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லியிருக்காங்க, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. நம்ம தேவன் நம்மளை காப்பார் என்று நம்ம எப்பொழுதும் நம்பிக்கையாய் காணப்பட வேண்டும். நம்பிக்கை நமக்கு முதல்ல, நம்ம கர்த்தர் மேலே நமக்கு நம்பிக்கை வேணும். நாங்கள் ஒரு முறை என் கணவன் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட்டாக இருக்கும்போது பக்கத்து பெட்டில் ஒரு தேவ ஊழியர் அட்மிட்டாக இருந்தார். அவர் என்னமோ ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்ண மாதிரி இல்லை, ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தார். மறுநாள் அவருக்கு காலையில் ஆப்ரேஷன். அது ஆனால் அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு வெளிச்சம். அப்போ என் கணவரும் நானும் பேசிக்கிட்டோம், ஊழியக்காரர் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார், இது உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம். அது உண்மையிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவருக்குள்ளே வாழும்போது அவரிடத்துல நம்பிக்கை, இந்த ஆப்ரேஷன் எனக்கு சக்ஸஸாகி மாறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாகி வருகிறவர்களுக்கு நிச்சயம் வந்து அது ஆப்ரேஷன் இல்லை, அது ஒரு பிக்னிக் மாதிரி தான். அதனால் என்ன செய்யணும், எப்பொழுதும் கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கையாக இருந்து அவர் மேல் நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது தேவன் பூரண சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். சங்கீதக்காரன் தாவீது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கணும், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார், தானியம்
அந்த விளைந்த திராட்சரசம் பெருகி இருக்கிற காலத்தை விட எங்களுக்கு அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஏன்னா அவருடைய கர்த்தருடைய சமூகத்தில் அவர் காத்திருக்கிறார். அந்த சந்தோஷம் அவருக்கு கிடைத்தது. அதனால் அவர் சொன்னார். அந்த உடன்படிக்கை பெட்டி வரும்போது அவர் என்ன செய்தார், வஸ்திரத்தெல்லாம் அப்படியே அவர் என்ன செய்தார், அரை நிர்வாணமாக நின்று அவர் என்னது ஆடுகிறார். அதை பார்த்து மனைவி என்ன செய்தார், ஏளனமாக சிரிக்காங்க. சவுலுடைய மகளை அவர் திருமணம் பண்ணியிருந்தார். அப்போ அவர் யாரையும் பார்க்கல. அவர் அவ்வளோ பெரிய ராஜா என்று கூட அவர் நினைக்கல. தேவனுடைய சமூகத்தில் ஆடி பாடி உற்சாகமாய் அவர் பூரண சந்தோஷமாய் ஆடி நடனமாடி அவர் எல்லாருக்கும் விருந்து வைத்து சந்தோஷமாய் அவர் காணப்பட்டார். அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கணும். அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் பாருங்க, அந்த ஆமான் வந்து பொல்லாதவன் மொர்தெகாய்க்கு விரோதமாய் காணப்பட்டான். அவனை ராஜா வந்து மோதிரத்தை கொடுத்து அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும்போது அவன் சந்தோஷமாய் காணப்பட்டு அந்த சந்தோஷத்தினால் மொர்தெகாயை எப்படியாவது தூக்கில் போடணும்னு நினைச்சான். என்ன செய்தான், மொர்தெகாவுக்காக ஒரு தூக்கு மரத்தை நாட்டினான். ஆனால் கர்த்தரோ அந்த எஸ்தர் மூலமாக எஸ்தர் அவருடைய அந்த யூத ஜனங்களுடைய ஜபத்தின் மூலமாய் அந்த அந்த மொர்தெகாய்க்கு நினைத்தது என்ன வந்துச்சு, அந்த ஆமானுக்கு தான் கிடச்சிச்சு. மொர்தெகாய் முன்னாடி ஆமான் முன்னாடி மொர்தெகாய்கிட்ட கேட்காது, அந்த ஆமான்கிட்ட வந்து கேட்காது ராஜா. அந்த ஒரு ராஜா வந்து ஒரு ஆளை அதிகாரம் கொடுக்குறது என்ன செய்யணும். அப்போ அந்த ஆமான் நினச்சான் நம்மளை தான் இருக்கும் வேற யார் அப்படின்னு நினச்சிட்டு நினச்சது தான் அந்த உயர்ந்த வஸ்திரம், முத்திரை, மோதிரம், அந்த குதிரை மேலே ஏற்றி என்ன செய்யணும் ஊர் முழுவதும் அப்படிலாம் நிறைய அந்த பைபிளில் படித்து பாருங்க எல்லாம் தெரியும். அப்படி சொல்லணும். ஆனால் அந்த அந்த ஆமானுடைய கையில் அந்த மோதிரத்தை வாங்கி அந்த மொர்தெகாய்க்கு போட்டார். மொர்தெகாய்க்கு மேல் வஸ்திரம் உச்சிதமான அந்த வஸ்திரங்கள்லாம் போட்டு ராஜா என்ன செய்தார், கிரீடம் சூட்டி அவரை எல்லாருக்கும் அந்த என்ன செய்தார், ஊர்வலமாக சென்று மக்கள் எல்லாம் யூத ஜனங்கள் எல்லாரும் அர்ப்பணித்தார்கள். அந்த மொர்தெகாய் என்ன வைத்திருந்த தூக்கு மரத்தில் ஆமானும் அவருடைய பிள்ளைகள் மனைவி எல்லாரும் தூக்கிலிடப்பட்டார்கள். உலக பிரகாரமான மனுஷனுடைய மகிழ்ச்சியை பாருங்கள், ஆண்டவருக்குள்ளே இருக்கிற மக்களுடைய மகிழ்ச்சியை பாருங்கள். அதனால் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் நமக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நம்ம சந்தோஷப்படணும். ஒருவேளை பக்கத்து வீட்டில் நல்லா இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கோம்னு நினச்சி அவர்கள் மேல் பொறாமைப்பட்டு அவர்கள் மேல் எப்பொழுதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்க மேலே அந்த துக்க முகமே நம்ம என்ன செய்யக்கூடாது, திட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அக்கம் எல்லாரையும் பார்த்து அவங்க நல்லா இருக்காங்க நான் நல்லா இல்லையே அப்படின்னு நினச்சக்கூடாது, துக்க முகமாய் காணப்படும். உங்களையும் தேவன் உயர்த்துவார். ஏற்ற சமயத்தில் அவர் உயர்த்துகிற தேவன், அவர் நிச்சயமாக உயர்த்துகிற தேவன். புழுதியில் இருந்த என்னை கூட தேவன் உயர்த்திருக்கிறார். சிறியவனை வந்து என்ன செய்தார், அவர் குப்பையிலேருந்து உயர்த்துகிற தேவன். நானும் நினச்சி கூட பார்க்கல தேவன் என்னை சந்தோஷமாக வைக்கணும். ஒரு பக்கம் உலக பிரகாரமாக தனிமையின் சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று எனக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷம் இருக்கும்போது உங்கள் வீட்டில் பெண்கள் முக்கியமாக சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கணவர் சந்தோஷமாக இருப்பாங்க. கணவர் சந்தோஷமாக இருக்க சொல்ல அவர் என்ன செய்வார், நல்ல வேலை செய்ய முடியும். அவர் சந்தோஷமாக இருக்கும்போது பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் போகிற சர்ச்சுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். அது மூலம் நம்ம தேசத்துக்கும் சந்தோஷம், ஒரு தனி மனிதனுடைய சந்தோஷமும் எல்லாருக்கும் என்ன செய்யணும், சந்தோஷம் கிடைக்கும். சரியா? பிரசங்கி 3:12 பாருங்க, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அவங்க என்னெல்லாமோ அனுபவிச்சு பார்த்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன செய்யல, சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாய் இருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காண்பதற்கு அவனை திரும்ப வர பண்ணுகிறவர் யார்? அதனால் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினபடினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினைவான். நம்ம வந்து அந்த நம்ம உயிரோடு இருக்க நாட்களில் நம்ம நல்ல எல்லாத்தையும் சாப்பிடலாம் என்று சந்தோஷமாக இருக்கும். அதை விட மேலானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆரோக்கியமாக நம்ம இருப்போம்,
நல்ல சாப்பிடுறதுக்கு ஆண்டவர் பலன் தந்திருக்காரா, அதுவே நம்மளுக்கு போதும். உலக பிரகாரமாக நம்மளுக்கு இவ்வளோ வசதி இல்லையே, நம்மளுக்கு அது இந்த ரோட்டில் படுத்துருப்பாங்க, அன்னன்னைக்கு உழைச்சி அன்னன்னைக்கு அரிசி வாங்கி அன்னன்னைக்கு எண்ணெய் வாங்கி அன்னன்னைக்கு இந்த ரோட்டில் கிடக்க அந்த 2 குச்சி எடுத்து அதில் 2-3 கல்லை வச்சு எழுச்சுவாங்க, சமையலாக்கி சாப்பிட்ருவாங்க. அதோடு அவங்களுக்கு முடிஞ்சிடும். ஆனால் அன்னைக்கு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நாளைக்கு நம்மளுக்கு அரிசி இல்லையே, நம்மளுக்கு பணம் இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க. அன்னைக்கு அவங்க சந்தோஷமாக படுத்து நல்லா கொரட்டைப்படுத்தி தோணுவாங்க. மறுநாள் திருப்பி வேலைக்கு போய் அதே மாதிரி. ஆனால் நம்ம வீட்டில் எல்லாம், நம்ம வீட்டில் கிச்சனில் எதுவுமே குறை இருக்காது, எல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் எதையோ இல்லாததை நினைத்து ஏங்கக்கூடாது. நம்ம கொடுத்துருக்கிறத வைத்து நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். கடைசியாக நான் சொல்கிறது லூக்கா 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தை பாருங்க. அந்த கெட்டகுமார்ன்றது, அந்த இளையகுமார் என்ன பண்ணா, தகப்பணத்தில் சொத்தெல்லாம் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் அவன் என்ன செய்தான், ஊதாரித்தனமாக அவன் செலவு பண்ணிட்டு கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து எல்லாவற்றையும் அவன் அழித்து விட்டு லாஸ்ட்டில் பண்டிக்கு போடும் தவிடு சாப்பிட்ருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நினைவு வருது, நம்ம தகப்பனுடைய வீட்டில் ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தாங்க, நம்ம எப்படிலாம் இருந்தோம், இன்றைக்கி நம்ம இந்த சூழ்நிலையை நம்ம என்ன செய்தான், அதை மனம் திரும்பி அவன் தகப்பன் இடத்துல போகிறான். அப்போ என்ன சொல்கிறான், குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சங்களையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பார்த்தீங்களா? ஆனால் அந்த மூத்த குமாரன் வருகிறான், மேலதால சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அவன் அந்த வேலைக்காரர்களை கூப்பிட்டு கேட்கான், அந்த வீட்டில் என்ன நடக்கு அப்படின்ட்டு. ஒரு நாள் நான் இப்படி நான் கேள்விப்பட்டு நான் இப்படி சத்தம் கேட்டது இல்லையா அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய சகோதரன் அவன் திரும்ப வந்துவிட்டார் மனம் திரும்பி, அதனால அவங்க தகப்பன் என்ன செய்தார், அந்த அவர் கால்களுக்கு பாதரட்சை போட்டு அவர்களுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரம் தரித்து கைகளுக்கு மோதிரம் போட்டு வீட்டில் கொளுத்த கன்றை அடித்து எல்லாருக்கும் விருந்து பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னோன்னா அவன் முகம் வேறுபட்டது. அதனால அவன் வீட்டுக்குள்ளே போகல, வெளியே நிற்கும். அப்போ அவன் தகப்பன் போய் என்ன செய்தான், வருந்தி அழைக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்றான், இத்தனை வருஷமா நான் உங்களுக்கு வேலை செய்தேனே, ஒரு நாள் எனக்கு ஆட்டுக்குட்டியன் ஒரு நாள் எனக்கு அடித்து நீர் விருந்து பண்ணினதில்லையே என்று சொல்கிறான். இந்த ஆஸ்தி அழித்து போட்ட இந்த கெட்ட உம்முடைய இளையகுமாரனுக்கு நீர் இப்படி கொளுத்த கண்டை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு அவனுடைய தகப்பன் என்ன சொல்றார், அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் என்றார். பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அதே போல தான் நம்ம, அவர் 100 ஆடுகள் இல்லை, ஒரு ஆடு காணாமல் போயிட்டு 99 ஆடுகள் இருக்குது. ஆனாலும் தேவன் என்ன செய்தார், அந்த ஒரு ஆட்டை கொடுத்து அவர் என்ன செய்தார், பாரப்பட்டார். அந்த மற்ற அந்த ஒரு ஆடு கிடைச்சோன்னா அவருக்கு வந்த சந்தோஷமுக்கு அளவே இல்லை. அதே போல தான் ஒரு ஸ்திரீ வெள்ளி காசு இருக்கா, அதில் ஒரு காசு அவளுக்கு காணாமல் போயிட்டு அதை
அவள் விளக்கு கொளுத்தி என்ன செய்தா, அது விடியும் மட்டும் அதை தேடுது. அது கிடைச்ச பிறகு தான் அவள் சந்தோஷப்படுதா. பார்த்தீங்களா? அது சந்தோஷம், அது நிரந்தரமான சந்தோஷம். நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷம் இல்லையா, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு நம்ம சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை சந்தோஷம் வாங்குறதுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நான் எனக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கும் நிச்சயமாய் கொடுப்பார். நானும் எப்போ பார்த்தாலும் ஒரு விதமாக கவலையோடு தான் காணப்படுவேன், பயத்தோடு தான் இருப்பேன். எப்பவும் நாளை துருத்தை பற்றி எப்பவும் நான் நினச்சிக்கிட்டு தான் இருப்பேன். யார் இருக்கா என்ன அப்படிலாம் நினைத்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைய தினத்தில் மரித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுன்ற ஒரு சந்தோஷத்தோடு காணப்படுகிறேன். அதனால் ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு அது நிரந்தரமான சந்தோஷம். நாளையத்தை குறித்து நமக்கு என்ன செய்யாது? ஒருபோதும் வருத்தம் வராது. நம்ம ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நம்ம நடக்கும்போது தேவன் இந்த பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கிறார். சரியா? சந்தோஷம் பொங்குவதே, சந்தோஷம் பொங்குவதே, சந்தோஷம் என்னில் பொங்குவதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குவதே, பலி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பலிதனை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்ததும் என்னையே. அந்த இந்த நாளில் அந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இந்த நாளில் அந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குவது, சந்தோஷம் பொங்குவது, சந்தோஷம் என்னில் பொங்குவதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குவது. ஜெயிப்போமா? இயேசுப்பா, அந்த அருமையான வேலைக்காக நன்றி தோப்பினேன். இயேசுராஜா, நீ சந்தோஷத்தை விரும்புகிற தேவனப்பா. நீ அண்டி கொடுக்கிற பிள்ளைகளை நீர் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துகிற தேவனப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்க தோப்பினே, உங்களுக்கு சுத்தம் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லிட்டு தோப்பினே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகளப்பா ஒரு விதமான பாரத்தோடு மனபாரத்தோடு இருக்கலாம் தோப்பினே. இயேசுராஜா, எனக்கும் இந்த சந்தோஷம் வேண்டும் என்று அவர்கள் நினைக்கலாம் தோப்பினே. இந்த நேரத்தில் யார் கவலையோடு காணப்படுகிறார்களோ தோப்பினே, இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளை தொடுங்க தோப்பினே. இயேசப்பா, நீ தொட்டால் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே அந்த வீட்டில் மகிழ்ச்சி வந்துடும் தோப்பினே. அந்த சகிவு ஆண்டவரே அந்த மரத்துலேருந்து கீழே ஆண்டவரே சந்தோஷத்தோடு தேவனை அழைத்து கொண்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்கப்பா. அதே போலப்பா இந்த வீட்டில் ஆண்டவரே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறப்ப அந்த யூடியூப் மூலமாக டிவி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தோப்பினே. இயேசப்பா, இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பூரணமாய் கொடுங்கப்பா. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே அண்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. அதிகமாக ஆண்டவரே அவர்கள் வீட்டில் எந்த பாரமாக இருந்தாலும் அதை உண்மையை போட்டுவிட்டு ஆண்டவரே எல்லா பாரத்தையும் உண்மையில் போட்டுவிட்டு அவர்கள் மனமை உச்சாய் ஆண்டவரே எப்பொழுதும் எந்த நாளும் ஆண்டவரே அவர்கள் கவலையாக இல்லாதபடி சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. அவர்கள் வந்து சந்தோஷத்துக்கு எந்த நாளையும் குறிக்காதபடியப்பா நீ உண்டாக்கின வருஷத்தில் அந்த முடித்து 65 நாட்களையும் ஆண்டவர்கள் சந்தோஷமாய் ஏற்றுள்ள கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. நீ இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.